இந்த கட்சியில் உண்டு கொழுத்து பெருத்த பெருசாலியானிய நீ யாருன்னே அடையாளம் தெரியாதாடா? வைகை செல்வன் மொன்ன நாய் அவன், வாடகை விற்று பிழைக்கிறவன். புதுக்கோட்டை மடத்துக்கு அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளரோட கீழே தான். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கான பதவி தான். இதில் காலரை தூக்கி வீட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. தொடர்ந்து நாளை நமதி சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்து வரீங்க. மேலும் நீங்க நாளை நமதிற்கு உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை அழைச்சு பங்களிப்பை தரலாம். இப்போ விஜயை வச்சு படம் எடுத்தவங்க எல்லாத்துக்கும் புதிதா பதவி வழங்குறாங்கன்னு மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. விஜயை வச்சு படம் எடுத்தவங்களாம் புண்ணியவான். கபினியில் 83% தண்ணீர், 83% தண்ணீர் இருக்குன்னு கர்நாடக முதலமைச்சர் சொல்லியும் அந்த நதி நீரை திறக்க வைக்கிறதுக்கு ஜோசப் விஜய் முயற்சி செய்யவே இல்லை. காவிரி நதி நீர் திறக்காததால பொய்த்து போய் எல்லாம் பாலைவனமாக காட்சியடி. ஏதோ நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியமாவது கிடைக்கும் பாடுபட்ட நடுத்தெருவில் நிற்கிறாங்க. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 2 முறை விவசாய கடன் தள்ளுபடி பண்ணி வெள்ள நிவாரணமும் கொடுத்து வறட்சி நிவாரணம் கொடுத்து அந்த வேளாண் மக்களை பாதுகாத்தவர் தான் எடப்பாடியார். இப்போ விஜயை வச்சு படம் எடுத்தவங்க எல்லாத்துக்கும் புதிதா பதவி வழங்குறாங்கன்னு மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சமூக வலைதளங்களையும் இது பெரிய பேசு பொருளாக போயிட்டு. ஆமாங்க ஆமாங்க. இதை எப்படி நீங்கள் ஒரு அதிமுக நிர்வாகியாக எப்படி பார்க்குறீங்க? விஜயை வச்சு படம் எடுத்தவங்களாம் புண்ணியவாங்க, லக்கி ஃபெலோஸ் அவங்க எல்லாமே. அதான் எனக்கு RB உதயகுமார் வேறு அந்த வார்த்தையை வேறு சொல்லியிருக்காரு, நீங்கள் சொன்ன வார்த்தையை. இதேவா? ஆமாம், விஜயை வச்சு படம் எடுத்தவங்க எல்லாமே பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லி புண்ணியவான். நீ இங்கே சொன்னது எழுதி தெரியாது. புனிதர்கள், மனித புனிதர்கள் அவங்கெல்லாம் உண்மையாகவே. ஏன்னா மற்றவங்கள அடிச்சு பட்டவங்க பாவப்பட்டவங்க, விஜயை மட்டும் வச்சு எடுத்தவங்க மனித புனிதர்கள், புனிதமானவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெங்கட் நாராயணா அவரை சிறப்பு பிரதிநிதியாக அறிவிக்கிற, டெல்லியோட சிறப்பு பிரதிநிதியாக. இன்றைக்கி மேகதாது அணையிலிருந்து உச்சநீதிமன்றம் ஆர்டர் போடுது, ஒரு நாளைக்கு 3500 கனஅடி தண்ணீர் திறந்து விடணும் 15 நாளைக்கு. அந்த நெருக்கடியில் தான் ஆடிப்பெருக்கு வரும். அந்த ஆடிப்பெருக்கை ஒவ்வொரு நதிக்கரை ஓரமாக காவேரி நீர் எங்கெங்கே பாயுதோ அங்கெல்லாம் ஆடிப்பெருக்கு தாலி மாற்றி கணவனுக்காக வேண்டி அது ஒரு பெரிய விசேஷமான ஒரு நிகழ்வாக நடந்துக்கிட்டு இருந்தது இந்துக்கள் மத்தியில். ஏன்னா இந்த ஆண்டு ஜூன் 12 திறக்க வேண்டிய தண்ணீரை, ஏன்னா 2017 to 2021 எடப்பாடியார் ஆட்சி இருக்கும்பொழுது தான் நதிநீர் பங்கீடோட ஆணையமும் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் முழு வடிவம் பெறுது. அப்போ அவர் ஜூன் 12 கரெக்டாக அவர் ஆண்ட வரைக்கும் திறந்து விட, அதன் அப்படியே வழி நடத்தி திமுக காரங்களும் ஜூன் 12 திறந்து விட்டாங்க. ஆனால் இந்த வருடம் கபினியில் 83% தண்ணீர், 83% தண்ணீர் இருக்குன்னு கர்நாடக முதலமைச்சர் சொல்லியும் அந்த நதி நீரை திறக்க வைக்கிறதுக்கு இவர் யார், நம்ம ஜோசப் விஜய் முயற்சி செய்யவே இல்லை. அதனால் ஆடிப்பெருக்கு பொய்த்து போச்சு. ஆடிப்பெருக்கு பொய்த்து போனது மட்டும் இல்லை, குறுவை, சம்பா, தாளடி என்ற 3 போகம் பயிரிடுவாங்க நம்ம தஞ்சை மாவட்டத்தில். அதை எங்கள் எடப்பாடியார் சிறப்பு வேளாண் மண்டபமாக அறிவித்து அங்கே ஈத்தேன் மீத்தேனோ இப்படி எதுவும் எடுக்கவே முடியாது, கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு அந்த இடத்த கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டபமாக அறிவித்தார் எங்கள் எடப்பாடியார். இன்றைய நிலையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குறுவை சாகுபடி காவிரி நதி நீர் திறக்காததால் பொய்த்து போய் எல்லாம் பாலைவனமாக காட்சி அளிக்குது. அப்போ அங்கே முதலீடு செஞ்சு இந்த பயிர் எடுக்கலாம், ஏதோ நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியமாவது கிடைக்கும் பாடுபட்ட நடுத்தெருவில் நிற்கிறாங்க. அதுக்கு தான் எங்கள் எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுச் செயலாளர் அவங்களுக்கு மானியமாக ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் கொடுங்க பரிசீலனை செய்து சொல்லிட்டு ஜோசப் விஜய்க்கு கோரிக்கையாக வச்சுருக்கார். குறுவை சாகுபடி பொய்த்து போச்சு, காவிரி நதி நீர் திறக்கலை, அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் கொடுங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு பரிசீலனை கூட செய்யலை இது வரைக்கும் தாவேகா அரசு. ஏன்னு கேட்டிங்கன்னா விவசாயி கூட்டுறவு கடன் தள்ளுபடியை 35,000 50,000 75,000 ஆக்கி
ஆனால் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை முழு தள்ளுபடி பண்ணியிருக்கணும். எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 2 முறை விவசாய கடன் தள்ளுபடி பண்ணி வெள்ள நிவாரணமும் கொடுத்து வறட்சி நிவாரணம் கொடுத்து அந்த வேளாண் மக்களை பாதுகாத்தவர் தான் எங்களுடைய எடப்பாடியார். அதாவது தங்கம் சுட சுடத்தாங்க மெருகேறி தங்கத்தோட அழகு தெரியும். இப்போ அதிமுகலேருந்து போய் தாவேக்கால இணைஞ்சவங்களுக்கு வந்து புதிதாக பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. விஜயபாஸ்கருக்கு புதுசாக மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. கரூர் விஜயபாஸ்கருக்கு கழக அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க சார். நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தீங்க, அங்கே போனவங்களுக்கு இது முக்கிய எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முதல்வர் விஜய் இதெல்லாம் கொடுத்துருக்காரு சார், இதை எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் என்ன கொடுத்துருக்காரு? பதவி கொடுத்துருக்காங்க. ஓ, அதாவது கரூர் விஜயபாஸ்கரும் சரி, விஜயபாஸ்கர் தொகுதி அவருக்கும் சரி 4 தொகுதி 6 தொகுதி இப்படி மாவட்ட செயலர் ஒரு சிற்றரசன் போல இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எந்த கட்சியிலுமே இல்லாத கரூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் இங்கே வந்து விராலமலை புதுக்கோட்டை மடத்துக்கு அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளரோட கீழே தான். அங்கே தாவேக்காக்காரன் மாவட்ட செயலாளர், நீங்கள் அமைப்பு செயலாளர் தான் அறிவிச்சிருக்காரு. இது வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கான பதவி தான். இதில் காலரை தூக்கி வீட்டுக்கு ஒன்றுமே கிடையாது சார். வைகை செல்வனுக்குலாம் பதவி கொடுத்துருக்காங்களே சார். ஐயோ, அவனை பற்றி நிறைய பேசணுங்க. வாயை திறந்தான்னு வச்சுங்க, என்னமோ அருவி கொட்டுற மாதிரி ஏதோ பேசுவானே தவிர அவன் என்னத்தை குறை கண்டுட்டான்? உன்னை ஏன் என்ன உயர்த்தி வைக்கல? அம்மா ஆட்சியில் உன்னை ஒரு மந்திரி பதவி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரே தடவை தான் ஜெயித்தான். அதுக்கப்புறம் 2 முறை தோல்வி. எடப்பாடியார் ஒன்று அறிவிக்கலை. 2 முறை தோத்துட்டதால சரி வேறு யாரையாவது அறிவிக்கலாம் அறிவித்தார். அதுக்கு இது பண்ணிட்டு நீ போகிறேன்னா இந்த கட்சியில் உண்டு கொழுத்து பெருத்த பெருசாலியானிய நீ யாருன்னே அடையாளம் தெரியாதாடா வைகை செல்வன். மொன்ன நாய் அவன், வாயை வாடகை விற்று பிழைக்கிறவன், வாயை வாடகை விட்டு பிழைக்கிற அந்த மொன்ன நாய், அந்த தரங்கெட்ட நாய் இன்றைக்கி எங்கள் கட்சியை வந்து பழிச்சு பேசுது, இழுத்து பேசுது. என்ன நாங்கள் கண்டிப்பாக எங்கள் எடப்பாடியார் வந்து இளைஞர்களை வழிநடத்துக்கு என்னென்ன ஆவணமோ செஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் சொல்கிறேன், எனக்கு ஒரு முக்கிய தகவல் கிடச்சிருக்கு அன்பு. டிவிகேயில் இருந்து நிறைய எம்எல்ஏக்கள் அதிமுகவை நோக்கி வரத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்ற தகவல் கிடைச்சிருக்கு. நான் இதை உங்களுக்கு சொல்ல வரேன். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். வணக்கங்க.